வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. ஒரு மார்கழி மாதம் திருவாதிரை நாள் அன்னைக்கு சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்த போது நடராஜரின் தீவிர பக்தனான சேந்தனாரும் அந்த கயிற்றை இழுக்க போகிறப்ப அங்கிருந்த பக்தர்கள் அவரை தடுத்து இங்கே இருக்கவும் கூடாது, இந்த கயிற்றை தொடவும் கூடாதுன்ட்டு அங்கிருந்து விரட்டிடுறாங்க. அவரும் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு கண்ணீர் மல்க ஏக்கத்தோடு அந்த கயிற்றையே பார்த்துக்கிட்டு ஈசனின் மேல் உள்ள உண்மையான பக்தியின் காரணமாக மனசுக்குள்ளேயே ஈசனோட ஒரு போராட்டமே நடத்துகிறாரு. அதாவது, எனக்கு உன் மேலே உண்மையான பக்தி இல்லையா, இந்த கயிற்றை தொடக்கூடாத அளவுக்கு நான் செய்த தவறு என்ன, எதற்காக இந்த ஜென்மம் எனக்கு அப்படின்ட்டு மனசு குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப நல்லா இருந்த வானிலையில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு தேரோட சக்கரங்கள் மண்ணுல புதையுண்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய கனத்த மழையே பெய்யுது. புதையுண்ட சக்கரத்தை மீட்க எல்லாரும் முயற்சி செஞ்சும் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அப்போ வானத்தில் சேந்தாங்கிற ஒரு குரல் கேட்குது. பல்லாண்டு பாடி அந்த சக்கரத்தை நீ போய் தொடு அப்படின்னு கேட்ட உடனே சேந்தனும் சந்தோஷப்பட்டு ஈசனை வணங்கி மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் என தொடங்கும் பல்லாண்டு திருப்பதிகத்தை பாடி அந்த சக்கரத்தை போய் தொட புதையுண்ட சக்கரம் மேலெழும்பி நகர ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலே நிலையை போய் அடைஞ்சிருதான். இதை பார்த்த பக்தர்கள் எல்லாரும் பரவசப்பட்டு போய் சேந்தனாரை பாராட்டினாங்களாம். இப்படியாக சேந்தனின் பக்தியை எல்லாரும் அறியும்படி செஞ்சிருக்காரு தில்லை நடராஜர்.